Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மிடில் ஈஸ்டில் ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகளுக்கும் இடையிலான அந்த போர் தொடங்கி இன்னையோட 17 நாள் ஆயிடுச்சு. இந்த 17 நாளில் போரோட போக்கு எப்படி மாறி இருக்கு, இன்னைக்கு போருடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த போர் தொடங்கினதுலேருந்து அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகளுடைய தாக்குதல் யுக்தி மாறிக்கிட்டே இருந்தது. ஆனால் ஈரானுடைய தாக்குதல் யுக்தி என்னவோ ஒரே மாதிரி தான் இருந்தது. அவங்க மாறி மாறி ஏவுகணை ட்ரோன்கள் மூலம் எதிரி இலக்குகளை தாக்குறது மட்டுமே ஒரே ஒரு போர் யுக்தியாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் 17 நாளை தாண்டி அந்த போரை தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகளை திணறடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படித்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்கள்லையும் செய்தி வெளிவந்து விட்டு இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கிளைம் பண்ணுறது என்ன அப்படின்னா, நாங்கள் கிட்டத்தட்ட ஈரானுடைய படைகளை கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். அவங்களுடைய நேவியாக இருக்கட்டும், அவங்களுடைய ஏவுகணை லான்ச் பேடாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நாங்கள் காலி பண்ணிட்டோம். இன்னும் ரொம்ப நாளைக்கு அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் போர் நாளுக்கு நாள் உக்கிரமடைச்சிக்கிட்டே வருது. நாளுக்கு நாள் ஈரான் ஏவக்கூடிய ஏவுகணைகளுடைய சக்தி அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இப்போது சமீபத்தில் ஈரான் கைபர், கொரம்ஷர், அதே போல் செஜைல் 2 அப்படின்னு சக்தி மிக்க ஏவுகணைகளை ஏவிக்கிட்டு இருக்காங்க. இதில் செஜைல் 2வை ஒரு டான்சிங் மிசைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது தன்னுடைய ட்ரெஜெக்டரியை மாற்றி மாற்றி போய் அமெரிக்கா இஸ்ரேலுடைய ரேடாரை எவேட் பண்ணிட்டு, அதே போல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஏமாற்றிட்டு இலக்குகளை போய் சரியாக அடிச்சிருது. அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தது இந்த டான்சிங் மிசைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்னா, அமெரிக்கா ஈரானுடைய கார்கு தீவை தாக்குனதுக்கு அப்புறம் ஈரானுடைய தாக்குதல் ரொம்ப உக்கிரமாயிருச்சு. ஏன் அப்படின்னா, இந்த கார்கு தீவை ஈரானுடைய கிரவுன் ஆஃப் ஜுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அங்கே தான் 28% எண்ணெய் வளத்தை ஈரான் வச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஈரானுடைய எண்ணெய் வளத்தோட இதயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பல இடங்களில் அமெரிக்கா தாக்கி எண்ணெய் கிணறுகளை அழிச்சிட்டனால இப்போ ஈரான் தன்னுடைய தாக்குதல் இலக்குகளை மாற்ற தொடங்கிட்டாங்க. அதாவது நான் அமெரிக்கன் அசட்ஸை தாக்க தொடங்கிட்டாங்க. ஏற்கனவே அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள், விமான தளங்கள், யூஎஸ் எம்பசி இதெல்லாம் அடிச்சிட்டு இருந்த ஈரான் இப்போ நான் யூஎஸ் அசட்ஸையும் தாக்க தொடங்கிட்டாங்க. அதாவது இப்போ நாங்கள் எங்களுக்கு இஷ்டப்பட்ட இடங்கள்ல, குறிப்பாக இந்த ஜிசிசியினுடைய கல்ஃப் கோஆப்ரேஷன் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய அரபு நாடுகளுடைய எண்ணெய் கிணறுகளை எல்லாம் தாக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக நேற்று பார்த்தீங்க அப்படின்னா, பாக்தாத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க தூதரகத்தை தாக்கி அழிச்சிருக்காங்க. அதே போல் துபாயில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை அடிச்சிருக்காங்க. அதே போல் அந்த கல்ஃபில் கிட்டத்தட்ட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமோஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபுஜைரா துறைமுகத்தையும் தாக்கி அழிச்சிருக்காங்க. இந்த ரெண்டுமே, துபாயினுடைய ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், ஃபுஜைரா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் கிணறை அடித்ததாக இருக்கட்டும், இது ரெண்டுமே நான் யூஎஸ் அசட்ஸ் அப்படின்றாங்க. இது மூலமாக ஈரான் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நாங்கள் இனிமே அமெரிக்க தளங்கள் அல்லாத இடங்களையும் ஜிசிசிக்கு சொந்தமான எண்ணெய் வளங்களை எல்லாம் தாக்கி அழிக்க போகிறோம். அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்தந்த நாட்டு மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறிடுங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதன் பிறகு எங்களுடைய தாக்குதல் ரொம்ப உக்கிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஏற்கனவே இந்த போரில் ஐஆர்ஜிசின்னு சொல்லக்கூடிய ஈரானிய படைகளுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா இறங்கினாங்க. அதனால் லெபனானில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில் நேற்று பாக்தாத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை தாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானிய படைகள் கிடையாது, பிஎம்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு எதிராக ஈரான் படைகள் உருவாக்கின ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஈரானுக்கு ஆதரவான ஒரு சக்தி வாய்ந்த ஹெஸ்புல்லா மாதிரியே இன்னொரு சக்தி வாய்ந்த படைன்னு சொல்லக்கூடியது. இவங்களும் நேற்று போரில் குதிச்சிருக்காங்க. இவங்க தான் பாக்தாத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை ரொம்ப கச்சிதமாக ட்ரோன் மூலமாக ப்ரிசிஷன் அட்டாக் பண்ணி தாக்கியிருக்காங்க. இது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்திற்கு பெரிய அளவில் சேதம் இல்லை, ஒரு ஹெலிபேட் தான் சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னாலும் இதில் பிஎம்எஃப் குதிச்சிருக்கிறத ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதுக்கு நடுவில்
ஜிசிசி அதாவது கல்ஃப் கோஆப்ரேஷன் கமிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த அரபு நாடுகள் தங்களுடைய கவலையை பெரிய அளவில் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் நாங்கள் 900 ஏவுகணைகள் அதே போல் 2500 ட்ரோன்களை வானிலேயே தாக்கி அழிச்சிருக்கோம். எங்களால் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு தெரியல. தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறத விட எங்களால் எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியவில்லை. அதனால் மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது தவிர எங்களுடைய விமான நிலையங்களிலிருந்து விமானங்களை இயக்க முடியவில்லை. விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதும் பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக மறைமுகமாக அமெரிக்காவிற்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, சவுதி, யுஏஇ இந்த இரு நாட்டு தலைவர்களும் நேற்று தொலைபேசி மூலமாக ஒரு உரையாடலை நடத்தியிருக்காங்க. இதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் ஈரானுக்கு பதிலடி கொடுக்க போகிறாங்களா அல்லது அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்க போகிறார்களா அப்படிங்கிறது ஒரு $1 பில்லியன் கேள்வியாக இருக்கு. சரி, இதுக்கு நடுவில் நம்ம ட்ரம்ப் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. 2500 மரைன் ஃபோர்ஸை உடனடியாக கல்ஃபுக்கு அனுப்பி வச்ச ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, இவங்க கார்கு தீவில் போய் இறங்குவாங்க, கார்கு தீவை முழுவதுமாக கைப்பற்றி விட்டு அங்கிருந்து ஈரானை தாக்க தொடங்குவாங்க அப்படின்னு சொன்னார். இதுக்கு நடுவில் அவர் சொன்னது இன்னொன்று என்ன அப்படின்னா, ஹார்மூஸ் ஸ்ட்ரைட்டில் நாம் வாங்க எல்லா நாடும், அதாவது கூட்டு இராணுவ படைகள் சேர்ந்து அங்கிருந்து வரக்கூடிய எண்ணெய் கப்பல்கள் எல்லாமே சேஃபாக அதனுடைய டெஸ்டினேஷனுக்கு போகிறதுக்கான நடவடிக்கையில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுக்கு ஒரு கோரிக்கையை விடுத்தார். இதில் ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அதே போல் நேட்டோவில் இருக்கக்கூடிய 7 நாடுகள் அப்ரப்டாக இதை மறுத்துட்டாங்க. நாங்கள் வரல, இந்த விளையாட்டுக்கு நாங்கள் வரல, எங்களால் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உலகத்தில் எல்லாரையுமே மிரட்டக்கூடிய ட்ரம்ப்பு இப்போ நேட்டோவையும் மிரட்டியிருக்கார். நீங்கள் வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, நேட்டோவினுடைய எதிர்காலம் ரொம்ப மோசமாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. இது நேட்டோ தலைவர்களுக்கே ஒரு பெரிய ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. சரி, இதுக்கு நடுவில் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயினுடைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ வரைக்கும் பிரண்ட் க்ரூட் ஆயில் ஒரு $106 அப்படிங்கிற ஒரு விலையில் நின்றுக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நேற்று அமெரிக்காவும் நேட்டோவும் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயில் ரிசர்வ்லேருந்து ஒரு பகுதியை ஓப்பன் மார்க்கெட்டில் விட்டுருக்காங்க. இதனால $106 அப்படிங்கிற விலையில் பிரண்ட் க்ரூட் ஆயில் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இது எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த போர் இப்படியே தொடர்ந்தா பிரண்ட் க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட $150 அப்படிங்கிற ஒரு நிலையை எட்டலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்தியாவுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா தன்னுடைய எரிவாயு நிரப்பிய கப்பலான சிவாலிக்கை இன்னைக்கு குஜராத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இது டிப்ளமேட்டிக்காக இந்தியாவுக்கு கிடைச்ச இன்னொரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இப்போ வரைக்கும் ட்ரம்பால் ஒரு கப்பலை கூட ஹார்மூஸ் ஸ்ட்ரெயிட்லேருந்து வெளியே கொண்டு வர முடியாத சூழலில் இந்தியா வெற்றிகரமாக தன்னோட 3வது கப்பலை கொண்டு வந்து சேர்த்திருக்கு அப்படிங்கிறது ட்ரம்புக்கே ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான். ஆக இந்த போருடைய போக்கு மாறிக்கிட்டே இருக்குது. 2 பேருமே அப்பப்போ அப்பர் ஹேண்டு எடுத்துக்கிட்டே வராங்க. நாங்கள் ஈரானுடைய லான்ச் பேட் எல்லாம் அழிச்சிட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் கொஞ்சம் கூட ஈரான் ஏவக்கூடிய ஏவுகணைகளுடைய எண்ணிக்கை குறையவே இல்லை. அதே நேரம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ரொம்ப பலமாக ஈரானை நாளுக்கு நாள் தாக்கி கொண்டே வராங்க. அப்போது இந்த போர் எங்கே போய் முடிய போகுது, எத்தனை நாள் நீடிக்க போகுது அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கே விடை தெரியாத ஒரு கேள்விதான்.